ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக வீட்டில் இருக்கிற நம்ம வெஜிடபிள்ஸ், ஆனியன், டொமேட்டோ வச்சு எப்படி நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா தான் காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நான் செய்யலை. குழந்தைங்களுக்கு இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இங்கே வந்து நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிடுங்க. நல்லா பீட்ரு வச்சு நம்ம பீட் பண்ணும்போது அந்த ஒரு ப்ளஃபினஸ் நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் காரத்துக்காக சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சால்ட்டு, அது நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிடுங்க. அந்த முட்டையோடு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு ஒரு டேஸ்ட் வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கண்டிப்பாக வந்து நமக்கு நான்வெஜ் நம்ம எது செஞ்சாலும் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இது வந்து கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் இதை சேர்த்துருக்கோம். அது வேணான்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிடுறோம். ஆயில் ஊற்றிட்டு ப்ரெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து டோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம முட்டையை வந்து நம்ம போட்டுட்டு அந்த மிக்சரை போட்டதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை வந்து நம்ம நடுவில் வந்து வச்சுருவோம். ஸோ அதனால் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே ஈவனாக வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இந்த முட்டையோட ஆம்லெட் மாதிரி நீங்கள் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஆம்லெட் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. நடுவில் வந்து ப்ரெட்டை வச்சுருங்க. ப்ரெட்டை வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆஃப் பாயில் வந்து அப்படியே வந்து ஆம்லெட் வந்து நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே வந்து மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு இதை நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இன்னொரு ப்ரெட்டை வந்து வச்சிடணும். வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் 2 பக்கமும் நீங்கள் வந்து ஈவனாக வச்சு நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிடுங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட சாண்ட்விச் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்லிக் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட் பண்ணதில் வந்துட்டு 1 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெப்பரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு நமக்கு வந்து சீஸ்லாம் நார்மலாக நீங்கள் எடுத்துப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் நடுவில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டை வச்சு நீங்கள் ஈவனாக வந்து சிம்மில் வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சீஸை வந்து நடுவில் வச்சு மெல்ட் ஆனது மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.